அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுக்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த ஜும்மாவுடைய ஒரு உயர்ந்த நாளில் அல்லாஹ் எங்களுக்கு மஸ்ஜிதில் சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். நம்ம போன வாரம் கூட பேசணும் நியாமத்துக்கள், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த நியாமத்துக்கள் எவ்வளவு பெருசு, பார்க்க சிறுசு, ஆனால் அவன் கொடுத்த நியாமத்துக்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி. ஆக அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்களிலேயே உயர்ந்த நியாமத் தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் எங்களுக்கு இந்த இஸ்லாத்தை பாக்கியமாக்கி கொடுத்தது. ஒருவேளை நாங்கள் இஸ்லாமில் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும்? இன்றைக்கும் எத்தனையோ பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ அறிவாளிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ கல்வியாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளம் நேர்வழியின் பக்கம் சிந்திக்கவில்லை. ஹஸரத் பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிதாயத் என்பது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருப்பதனால் மட்டுமே என்னை போன்ற ஹபஷிகளுக்கெல்லாம் ஹிதாயத் கிடைச்சிருக்கு, உங்கள் கையில் இருந்தால் எங்களுக்கு கிடைச்சிருக்காது என்பதாக சொல்லுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஏன்னு சொன்னால் மக்காவுடைய அந்த காலத்தில் கருப்பர்களையும் அடிமைகளையும் ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெண்களை ஒரு போதைப் பொருளாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உயிருடன் பிதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆடு மாடுகளின் மீது கூட இரக்கம் செலுத்தாதவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட அந்த காலத்துடைய மக்களுடைய நிலைமையை பார்த்துட்டு தான் ஹஸரத் பிலால் ரஸியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹிதாயத் என்பது அல்லாஹ் தன் கைவசம் வைத்திருப்பதனால் மட்டுமே என்னை போன்ற ஹபஷிகளுக்கு இந்த ஹிதாயத் கிடைத்தது என்பதாக சொல்லுவாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த ஹிதாயத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் செய்த முயற்சிகள் என்னென்ன? தீன் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அவருடைய நியாமத் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஈமானுடைய ஒரு பெரிய நியாமத் கொடுத்துருக்கிறான். ஏன்னு சொன்னால் எங்களுடைய வழித்தோன்றல்கள், எங்களுடைய தாய் தகப்பன் அவங்க இஸ்லாத்தில் இருந்தாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், ஆட்டோமேட்டிக் கிடச்சிருச்சு. ஆனால் இதற்காக தியாகம் செய்தார்கள் இல்லையா, அவர்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய வலிக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு பாக்கியத்தை நாங்கள் விளங்கணும். எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுக்கப்பட்டது. நாளைக்கு கயாமத்து நாள், அமளி துமளி நிறைந்த நாள், அல்லாஹ் கடும் கோபத்தில் அமர்ந்திருப்பான், பயங்கர கோபத்தில் இருப்பான் அல்லாஹ். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பாக்கியாக இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்க மாட்டான். எப்போ அல்லாஹ் அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லாமல் போய்விடுவானோ, அல்லாஹ் பாயை சுருட்டுவது போல் இந்த பூமியை சுருட்டி விடுவான். மலைகள் பஞ்சுகளைப் போல பறக்கும், கடல்களெல்லாம் வற்றி போயிடும். அவனுடைய கோபத்துடைய உச்சத்துடைய வெளிப்பாடு கியாமத்தினால் உருவாகிடும், சூர் ஊதப்பட்டுடும். சகோதரர்களே, பெரியார்களே, ஏன்னு சொன்னால் அந்த ஒரு ஈமான்தாரியுடைய லட்சியம், அந்த ஈமான்தாரியுடைய பெருமதி அல்லாஹ்கிட்ட எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மனிதன் தான் ஒரு ட்ரெயினில் போகிறாருன்னு சொன்னால் அந்த ட்ரெயினை விட மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. ஒரு கிராமத்துக்கு திண்டிவனத்துலேருந்து ஒரு பஸ் போகுது, ஒருத்தர் தான் போகிறார், திருப்பி சாயங்காலம் ஒருத்தர் தான் வரார். எத்தனை நாளைக்கு விடுவாங்க அந்த பஸ்ஸை? ஆனால் அல்லாஹ்கிட்ட எவ்வளோ உயர்ந்தது தெரியுமா இந்த லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லக்கூடிய ஈமானுடைய வார்த்தை. ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன், முழு உலகத்தில் எத்தனை கோடி இருக்கட்டும், ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடக்கும். சூரியன் உதிக்கும், காற்று வீசும், சந்திரன் வரும், தண்ணி கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் எப்போ அந்த ஒரு மனிதன் இல்லாமல் போயிடுவானோ அன்றைக்கி மஹஷருடைய மைதானம் ஏற்பட்டுவிடும். 3 கூட்டத்தார் நிற்பாங்க மஹஷரில். ஒரு கூட்டத்தார் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் போயிடுவாங்க, பெரிய பாக்கியசாலிகள். நம்மளும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆக்கி தருவானாக. ஒரு கூட்டத்தார் கேள்வி கணக்கே இல்லாமல் நரகம் போயிடுவாங்க, அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மளை காப்பாற்றுவானாக. இன்னும் ஒரு கூட்டத்தார் கேள்வி கணக்கில் மாட்டிக்கொள்வாங்க. 3 கூட்டத்தார் நிற்பாங்க.
இப்போ முதல் கூட்டத்தார் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் போயிடுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. அப்போது அந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் அதற்கான முயற்சிகள் அவங்க என்னென்ன செஞ்சுருப்பாங்க, அதுக்கான முயற்சிகள் என்னென்ன செஞ்சுருப்பாங்க. இப்போ கேள்வி கணக்கே இல்லாமல் நரகம் போயிடுவாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்கள்ட்ட என்னங்க இல்லை, அந்த ஈமான் என்ற செல்வம் கிடைக்க பெறாமே போயிடுச்சு. நல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே பெரியார்களே. இப்போ மூணாவது கூட்டம் ஒன்று இருக்குது. அது யாருங்க? ஈமான் கிடைக்க பெற்று அந்த ஈமானின் படி வாழாதவங்க, தொழுகை கிடைக்க பெற்று தொழுவாதவங்க, நோன்பு கிடைக்க பெற்று நோன்பு வைக்காதவங்க, ஜக்காத் கொடுக்க வசதி இருந்தும் கொடுக்காதவங்க, ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு இருந்தும் செய்யாதவங்க. இன்னும் எத்தனையோ ஃபர்லுகள் இருக்குது இஸ்லாத்தில். நாம் என்ன நினைக்கிறோம், 5 கடமைகளின் மீது இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கு என்பதாக ஹதீஸ் இருக்குது. ஆனால் என்னங்க, தொழுகை என்பது ஒரு ஃபர்லு. முதல்ல ஈமான், 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஃபர்லு. ஆனால் தொழுகை என்பது ஒரு ஃபர்லு. அதுக்குள்ளே எத்தனை ஃபர்லு இருக்குது? 13 ஃபர்லுகள் இருக்குது தொழுகையில். இந்த 13ல் 1 மிஸ் ஆனாலும் அவருக்கு தொழுகை கூடாது. ஆனால் வெளிப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொழுகை என்பது ஒன்று தான். நோன்பு என்றது ஒரு ஃபர்லு. ஆனால் நோன்புக்கு நியத்து கட்டாயம். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி ஃபர்லி ரமசான ஹாதி சனத்தில் இல்லாஹி தாலான்னு நம்ம நோன்பு வைக்கிறோம், நியத் வைக்கிறோம். காலையில் சுபு தொழுகை முடிஞ்சோன்னு இமாம் சாப் சொல்லித்தராரு, தெரிஞ்சவங்க ஓதிக்கிறாங்க, நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆனாலும் ஒரு மனிதர் சஹர் செய்யும்போது நியத் வைக்கிறார். என்ன நியத் வைக்கிறாரு? நான் இப்போ சஹர் சாப்பிட்றது இந்த ரமசானுடைய நோன்புக்காகத்தான் அப்படிங்கிற எண்ணத்தில் சாப்பிட்றாரு சொன்னால் கூட அது நியத்தாக ஆகிரும். ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, பட்னியாக இருக்கீங்களா என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சும்மா சாப்பிட்ணுன்னு தோணலை அதனால் பட்னியாக இருக்குன்னு சொன்னால் அவர் நோன்பு வச்சாரா இருக்க முடியாது. அவருடைய உள்ளத்தில் நியத்தே இல்லை. சகோதரர்களே பெரியார்களே, அப்போ நோன்பு என்பது ஒரு ஃபர்லு. ஆனால் அதற்கு நியத்து இன்னொரு ஃபர்லு இருக்குது. சொல்லப்படுது இஸ்லாத்தில் 130 ஃபர்லுகள் இருக்குது. இந்த மாதிரி 130 ஃபர்லுகள். இப்போ இதில் குறைபாடு செஞ்சவங்க என்ன செய்வாங்க? அந்த 3வது கூட்டத்திலேருந்து மாற்றிக்கொள்வாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நியாமத் இந்த ஈமான், ஈமானுடைய செல்வம். சரி, மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டாரு, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் நீங்கள் தொழுவுங்க. அது எப்படி தொழணும் காட்டினவங்க யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் நோன்பு வைங்க. அது எப்படி செய்யணும்? சிம்மாசனத்தில் உட்கார்ந்து செருப்பு அறிகிறது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அதனுடைய அடிச்சுவடுகள் தான் நம்ம போன வாரம் பேசணும். சுன்னத்துன்னா என்ன, இன்றைக்கி நபியுடைய கண்ணியம் உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை பற்றி. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை பற்றியும் நாளைக்கு மறுமையில் கேள்வி கேட்பான் என்பதாக சொல்லப்படுது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பகல் 12 மணி 1 மணி இருக்கும். அப்போ என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் என்ன செய்கிறாங்க, மஸ்ஜிதின் பக்கமாக வராங்க. அப்போ சம்மந்தமே இல்லாத நேரம், தொழுகையே இல்லை, இன்னும் டைம் இருக்குது, ஆனால் முன்கூட்டியே வராங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. பிறகு 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. கேட்டாங்க, என்ன இந்த நேரத்தில் வந்து மஸ்ஜிதில் எல்லோரும் தங்கியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பசியின் காரணமாக நாங்கள் வந்திருக்கோம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நாங்களும் அதே நிலைமைக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் பசி கொடுமையால் தான் இந்த நேரத்தில் வீட்டில் உட்கார முடியல, அந்தளவுக்கு பசி. யாருங்க? 2 உலகத்துடைய சர்தார். சர்தார்னா என்ன? தலைவர். அல்லாஹ் என்ன சொன்னால், நபியே நீங்கள் விரும்பினா சொல்லுங்கள், இந்த உஹது மலையை நான் உங்களுக்கு தங்க மலை ஆக்கித்தரேன், அதோடு மட்டுமல்ல அது உங்கள் கூடவே வரும், எடுத்து நீங்கள் செலவு செஞ்சு கொள்ளலாம். நான் அல்லாஹ்வுடைய நபி என்ன சொன்னாங்க, யா அல்லாஹ் நான் ஒரு நேரம் சாப்பிடணும், ஒரு நேரம் பட்னியாக இருக்கணும். விரும்பினாங்க. என்ன விரும்பினாங்க? ஒரு நேரம் சாப்பிடும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வரும், பட்னியாக இருக்கும்போது அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய தன்மை வரும். இப்போ 3 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி வாங்க நம்ம ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போவோம் என்பதாக சொல்லி அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற அன்சாரி சஹாபியுடைய வீட்டுக்கு போனாங்க. அவர் கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் வயல்வெளி போல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவருடைய வீட்டுக்கு போனாங்க. அவர் வீட்டில் இல்லை. அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க, புன்முறுவலோட முகமன் சொல்லி அவரை வரவேற்றாங்க, வாங்க என்பதாக சொல்லி உட்கார வச்சாங்க. இப்போ வந்துடுவார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சஹாபி வந்துட்டாங்க. அவர் என்னங்க, 3 பேரும் முத்துக்கள் இல்லையா, பார்த்தவொடனே மனசில் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க பசிக்காக வந்திருக்கிறாங்க என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க,
உடனே ஒரு ஆடு அறுக்க போனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, பால் கறக்கக்கூடிய ஆட்டை அறுக்காதீங்க என்பதாக சொன்னாங்க. வேற ஒரு ஆட்டை பிரித்து என்ன செஞ்சாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து உணவு சமைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? சகோதரர் பேரை உடனே என்ன செஞ்சார், தோட்டத்துக்குள்ளே போனார், ஒரு பேரித்தம் குலையை அறுத்து கொண்டு வந்தார். விருந்தோம்பல், எவ்வளோ பெரிய விருந்தோம்பல் பாருங்கள். அதில் கனிகள் இருந்துச்சு, செங்காய்கள் இருந்துச்சு, நல்ல பழுத்த பழங்கள் இருந்துச்சு. அப்படியே கொலையோடு கொண்டு வந்தார். ஏதோ பழுத்த பழங்களை மட்டும் பறித்து கொண்டு வந்து கொடுக்கல. அல்லாஹ்வுடைய நபி கேட்டாங்க, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததை விட நீங்கள் பழங்களாகவே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேருக்கு பழங்கள் பிடிக்கும், சில பேருக்கு செங்காய் பிடிக்கும், அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறது தானே நபி என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுக்கறது தானே எனக்கு விருப்பம் என்பதாக சொன்னாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க. வெளியே வரும்போது சொன்னாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சாப்பாட்டுக்கு நாளைக்கு கேள்வி கணக்கு உண்டு என்பதாக சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியமாயிட்டாங்க. பல நாள் பட்டினி, மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, பட்டினியால் வீட்டில் இருக்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பட்டினி. இந்த நேரத்தில் கிடைச்ச ஒருவேளை உணவுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வரும்போது பசியோடு வந்தீங்க, இப்போ வயிறு நிரம்ப போகிறீங்களா இல்லையா என்பதாக சொன்னாங்க. இன்றைக்கி எங்களுக்கு எத்தனை வேலைங்க வயிறு நிரம்புது? 3 வேளை கண்டினியூவாக நிரம்புது, சில பேருக்கு 5 வேளை நிரம்புது. இது இல்லாமல் சாயங்காலம் வடை பஜ்ஜி வேறு ஓடுது, சாயா வேறு ஓடுது, என்னென்ன ஓடுது. நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாப்பிட்டுட்டு? சகோதரர்களே பெரியார்களே, அந்த ஒரு வேளை உணவுக்கும் அல்லாஹ்விடம் நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விருந்தோம்பல் அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தினாங்க. நம்மக்கிட்டே இன்றைக்கி விருந்தோம்பல்கள் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது நம்ம சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஒரு மனிதர் விருந்தாளியாக வருகிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வாசல் வரைக்கும் வந்து வரவேற்பாங்க, வாசல் வரைக்கும் வந்து அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. அதேமாதிரி அவங்க வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொன்னால் வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பி வைப்பாங்க. அதுதான் முஹப்பத்துடைய அடையாளம், முஹப்பத்துடைய அடையாளம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், மனசுக்குள்ளே வர்றாங்கன்னு ஃபோன் வந்துட்டாலே கவலை வந்துடுது. மனசுக்குள்ளே விருந்தாடி வராங்க, நாங்கள் மதிய சாப்பாட்டுக்கு அங்கே வந்துடுவோம்னு சொன்னாலே கவலை வந்துடுது. இப்போ கறியை வாங்கணுமே, மீனை வாங்கணுமே, சாப்பாடு செய்யணுமே, செலவாகுது. சகோதரர்களே பெரியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, நாயகமே நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன், எனக்கு உணவு ஏற்பாடு செய்யுங்க என்பதாக சொல்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே தன்னுடைய ஒரு சஹாபியை அழைச்சி தன்னுடைய வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. மனைவிமார்களிட எல்லார்கிட்டையும் போக சொல்கிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, சாப்பாடு தான் என்ன என்ன அரேஞ்ச்மெண்ட்டு கேட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் ஒவ்வொரு வீடாக போகிறாரு. எல்லா அன்னைகளும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. அல்லாஹ்வுடைய நபி ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே போய் தேடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எதுவுமே இல்லை. இப்போ இல்லை என்கிற பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு ஒரு மனிதர் வாய் திறந்து கேட்டுட்டார், அவரை கண்ணியப்படுத்தணும். இப்போ சொல்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து, இந்த தோழரைக்கு விருந்து கொடுப்பவர் யார் என்பதாக கேட்குறாங்க. இப்போ அதில் ஒரு சஹாபி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு சொல்கிறாங்க, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் விருந்து கொடுக்குறேன். இப்போ அவரை வீட்டுக்கு அழைச்சி கொண்டு போகிறாங்க. இஷாவுக்கு பின்னாலே வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட கேட்குறாங்க, மனைவி கிட்ட என்ன இருக்குது வீட்டில்? மனைவி சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக குழந்தைகளுக்கு உண்டான உணவை தவிர வேறு எதுவுமே இல்லையேங்க, இப்படி கேட்காம கொள்ளாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்ல, அந்த உணவை வந்தவருக்கு நம்ம உணவளிச்சிடலாம், பிள்ளைகளை எப்படியாச்சும் தூங்க வச்சிரு. எவ்வளோ பெரிய கண்ணியம்! சஹாபாக்கள் பரிசுத்தமானவர்கள் சகோதரர்களே. உள்ளத்தில் கடுகளவு கூட நோய் இருக்காது, அவங்களுடைய உள்ளத்தில் வஞ்சனை இருக்காது, விஷமம் இருக்காது, அப்படிப்பட்டவர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்கள் வானத்திலும் இன்னும் கூட நட்சத்திரவங்க. இங்கே எங்கேயும் உதாரணம் காட்டல. அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைஞ்சிருவீங்க என்பதாக சொன்னாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க, மனைவிட்டு சொல்கிறாங்க, சரி சரி பிள்ளைகள் என்ன செய், நீ தூங்க வச்சிரு. பிள்ளைகள் பட்டினி, மனைவி கணவன் பட்டினி, நம்ம பட்டினியாக இருக்கலாம், பிள்ளைங்க பட்டினியாக இருக்க தாங்கிக்குமா எந்த தாய் தகப்பனுக்காவது? அந்த அம்மாவும் அதேமாதிரி என்ன செஞ்சாங்க, படுக்க வச்சுட்டாங்க பிள்ளைங்களை. இப்போ கணவர்கிட்ட சொன்னாங்க, உணவே கொஞ்சமாக தான் இருக்குது, இப்போ நீங்களும் உட்காந்தீங்கன்னு சொன்னால் பத்தாது, பிள்ளைகளுடைய உணவு தானே இருக்குது. இப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்க மனைவிட்ட, நீங்கள் என்ன செய்யுங்க, விளக்கை சரி செஞ்சுற மாதிரி அணைச்சிருங்க. இப்போத்தி விளக்கு மாதிரி இல்லை, அப்போத்தி விளக்கு பற்ற வைக்கணும்னா மறுபடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும்.
நம்முடைய முன்னோருடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் பெட்டர் மாஸ் லைட் வச்சுருப்பாங்க. அது பத்தாக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதை ஊதி 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 மேண்டலை போட்டு கொளுத்தி ஆஃப் ஆகிடுச்சுன்னா தொந்தரவு. அப்போ 1500 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி விளக்கை பயன்படுத்தியிருப்பாங்க? இப்போ அதே போல் என்ன செஞ்சாங்க? விளக்கை சரி செய்கிற மாதிரி அணைச்சிட்டாங்க. வந்தவருக்கு உணவு வச்சாங்க. எதிர்த்தாப்புல இந்த சஹாபி ரலியல்லாஹு அவங்க அபு தல்ஹா வாயை அசைச்சிக்கிட்டே இருந்தாங்க, சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன். ஏன்னா வந்தவர் எதிர்த்தாப்புல இருக்க பட்னியாக இருக்கிறாரு நினைச்சிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வாயை அசைத்து கொண்டே இருந்தார்கள், சாப்பிடுவது போல் பாவனை செய்தார்கள். வந்தவர் திருப்தியாக சாப்பிட்டாரு, வெயிட்டார். காலையில் மஸ்ஜிதுக்கு வராங்க, அல்லாஹ்வுடைய நபி கூப்பிட்டாங்க, தல்ஹா இங்கே வாங்க, நேற்று நைட்டு என்ன செஞ்சீங்க? அவர் பயந்துட்டார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஒன்றும் செய்யலையே, கொஞ்சமாக இருந்துச்சு, அதுதான் வச்சு கொடுத்த, அவர் வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, நீங்கள் செய்த செயல், இரவிலும் இருட்டிலும் செய்த செயல் அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டிட்டான், முழு சமுதாயத்துக்கும் கியாமத் வர வரைக்கும் குர்ஆனில் ஆயத்து இறங்கிடுச்சு என்பதாக சொன்னாங்க. குர்ஆனில் ஆயத்து இறங்கிடுச்சு. அவங்கள பெருமைப்படுத்தி அல்லாஹ் ஆயத்து இறக்கணும். சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கி என்னங்க ஆயிருக்கும்? வீட்டிலே சாப்பாடு இல்லை, எனக்கும் வழி இல்லை, பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது. என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க? சஹாபாக்குடைய உள்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் சொல்லப்படுது, ஒரு முஸ்லீம் இன்னொருக்கு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகள் 5 இருக்குது. அதில் ஒன்று என்னங்க? அவருக்கு அடிக்கடி அன்பளிப்பு கொடுக்கணும். சொல்லப்படுது, அன்பை அதிகரிக்க அன்பளிப்பை அதிகப்படுத்துங்கள், அன்பை அதிகரிக்க அன்பளிப்பை அதிகப்படுத்துங்கள். அப்போ தான் ஒருத்தருடைய முகபத்தை நம்ம பெற முடியும். இன்னும் ஒன்று இருக்குது, அவரை பற்றி குறை சொல்லாமல் இருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஒரு மனிதரை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, யாருடைய குறையும் என் காது கொண்டு வராதிங்க, நான் எல்லாரையும் ஒன்று போல நினைக்கிறேன், அப்புறம் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் இந்த எண்ணம் எனக்கு மனசில் வரும் என்பதாக தடுத்தாங்க. எந்த ஹதீஸ்லையும் பார்க்க முடியாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை குறையாக பேசினாங்க, அவரை குறையாக பேசினாங்க, இல்லை அவருடைய குறையை கேட்டுக்கொண்டாங்க என்பதாக சொல்லி. சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கி நமக்கும் அதே மாதிரி தாங்க. நம்மளும் அந்த 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 வழித்தோன்றலில் வந்தவங்க தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் குர்ஆனும் என்ன சொல்லுதோ அதான் ஒரு ஈமான்தாருடைய வாழ்க்கையாக இருக்க முடியும். அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? சில மலக்குமார்களை நியமித்து சொன்னால், என்னுடைய இப்ராஹிம் நபி கலீல் அவங்கள்ட்ட போங்க, அவருக்கு குழந்தை கொடுக்கறதா நான் முடிவு செஞ்சுருக்கேன், இந்த சுப செய்தியை சொல்லுங்க என்பதாக சொல்லி அனுப்பிச்சான். இந்த இதுவும் குர்ஆனில் பதியப்பட்டிருக்கு. இப்போ மலக்குமார்கள் மனித ரூபத்திலே வருகின்றார்கள். வந்து என்ன செய்கிறாங்க? அவருக்கு சலாம் சொல்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாது, உறவுக்காரங்களும் இல்லை, உறவு இல்லைனாலும் ஏதோ இந்த ஊரில் பார்த்தா அந்த ஊரில் பழக்கமும் இல்லை, ஆனாலும் சலாம் சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய பழக்கம் என்ன செய்யுமா? சாப்பிடும்போது யாராச்சும் ஒருத்தர் பக்கத்தில் வைக்காமல் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு குணம். சரி, வந்தவங்க யாருன்னே தெரியாது, பரவாயில்ல, ஏதோ ஒரு முஸ்லீம் சலாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? ஒரு காளை கன்றுவை அறுத்து அவர்களுக்கு தெரியாமல் பொரித்து கொண்டு வந்து வச்சாங்க. ஆச்சரியமாயிட்டாங்க மலக்குகள், இவ்வளோ பெரிய விருந்தோம்பலா, இவ்வளோ பெரிய விருந்தோம்பலா. அப்போ சொன்னாங்க, நாங்கள் மலக்குகள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவங்க, நாங்கள் மனிதர்கள் அல்ல என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே பிற இதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஒரு மனிதனுக்கு விருந்து கொடுத்தால் நீங்கள் எப்படி கொடுக்கணும்? இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இங்கே சாப்பாடை வச்சுட்டு உடனே அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம், இப்போ தான் வந்தாங்க, மாட்டுக்கறி ஆக்கி வச்சேன், ஆட்டுக்கறி வாங்கி வச்சேன், கலிஜி பொரிச்சு வச்சேன்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு மட்டுமே இருக்க வேண்டிய விஷயம். ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட வெளியில் சொல்லக்கூடாது. ஹதீஸில் என்ன வருது? உங்கள் வழக்கை கொடுப்பதை இடக்கை எறியக்கூடாது. அதுதான் தர்மம், அதுதான் சதக்கா, அதுதான் அன்பு. ஊர் புறா சொல்லி காட்டுறதுக்கு பேர் இல்லை. அதில் என்ன ஆகிடுங்க? நன்மை சம்பாதிக்க பதிலாக பாவம் வந்து சேர்ந்துடும். நன்மை சம்பாதிப்பது பதிலாக பாவம் வந்து சேர்ந்துடும். உங்களுடைய விருந்தாளிகள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு வெளியில் போய் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம், வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, என்ன சமையல்னு சில பேருக்கு தெரியும், என்ன சமையல்னு சில பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த உணவைத்தான் உண்ணுவோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னு சொன்னால் இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். உருதுல சொல்லுவாங்க, காண தான மெலிக்காக காண வலைக்கா நாம் சொல்லி. ஒவ்வொரு பருக்கையிலும் எழுதப்பட்டிருக்கு இது யார் சாப்பிடுவாங்க என்பதாக சொல்லி. ஒரு சட்டியில் வீட்டில் என்ன செய்கிறாங்க? கிளாஸில் அரிசி போட்டிருப்பாங்க, இல்லை படியில் அரிசி போட்டிருப்பாங்க. இதில் எந்த அரிசி எனக்காக வந்தது என்று நமக்கு தெரியாது. ஏன்னு சொன்னால் இது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். உணவை கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்குது. அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொல்லாதீங்க என்பதாக சொல்கிறான். இன்றைக்கி என்ன குழந்தை பெற்றுக்கிட்டா ஒரு பயம், 2 குழந்தையோடு நிறுத்திக்கங்க அறிவுரை சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனவனே சொல்லிடுறாங்க. இப்போல்லாம் ஒன்றோடு நிறுத்திக்கங்க, சமாளிக்க முடியாது வர்ற காலம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுடைய குழந்தைகளை நீங்களே கொல்லாதீங்க, உங்களுக்கு உணவளிப்பவனே அவர்களுக்கும் அளிப்பான். குர்ஆனுடைய ஆயத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். மனிதர்களுக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, முழு 18,000 படைப்புகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் உணவளிக்கின்றான். காட்டில் இருக்க யானை என்னைக்காச்சும் தலைவலின்னு வந்திருக்கா? பசிக்குதுன்னு யார்கிட்ட பிச்சை கேட்டிருக்கா?
சிங்கம் யார்கிட்ட பிச்சை கேட்டிருக்கா? புலி யார்கிட்ட பிச்சை கேட்டிருக்கா? மீன் எங்கேயாச்சும் பிச்சை கேட்டிருக்கா? தவக்கல், என்னை படைத்தவன் எனக்கு உணவு கொடுப்பான். பிறந்த குழந்தை எங்கேயாச்சும் போய் வழியில் எனக்கு பசிக்கு சோறு போடுங்கன்னு கேட்டிருக்கா? அல்லாஹ்வுடைய பொறுப்பு சகோதரர்களே. அப்படி என்றால் உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வராங்கன்னு சொன்னால் அதை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இப்போ நீங்கள் அவளை கண்ணியப்படுத்த மட்டும்தான் செய்யணும், அவங்களை கேவலப்படுத்தக்கூடாது. சில பேர் என்னங்க வந்தவொடனே சொல்லுவாங்க, ஒரு சாதாரணமாக ஒரு ஏப்பம் விட்டுருப்பாரு, வழியில் நல்லா கட்டுன்னு கட்டிட்டீங்க போல அப்படின்வாங்க. ஏன்னா இவருக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்றதுக்காக. சகோதரர்களே பெரியார்களே, உங்களுடைய வீட்டுக்கள் விருந்தாடி வருகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நல்ல விருந்தோம்பல் நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறும்போது நீங்கள் செய்து வைத்த சில பாவங்களையும் வெளியில் கொண்டு போய் போட்டு போயிடுறாங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் செய்த விருந்தோம்பல் அந்த பாவங்களை அழித்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கி நாம் எல்லாத்துலேயும் மைனஸாக போயிட்டோம் சகோதரர்களே, எல்லாத்துலேயும் மைனஸாக போயிட்டோம். ஒரு யுத்த களம், ஒரு சஹாபி குற்றுயிரும் குளிருமாக கிடக்கிறார். அப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, யாராச்சும் காயம் பட்டுருந்தா அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலான்னு, எறும்புக்கூடிய போர்க்களம் அது, தண்ணி கொடுக்கலான்னு போகும்போது ஹான்னு ஒருத்தர் சப்தம் போடுறாரு. உடனே ஓடுறாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப பார்த்தா அவருடைய நிலைமை என்னங்க, இன்னும் ஒரு 2 செகண்டில் உயிர் போயிடும் போல தண்ணிக்காக தவிக்கிறார். தண்ணியை அருகிலே கொண்டு போகும்போது பக்கத்தில் இருக்க இன்னொரு சஹாபி ஹாங்கிறார் இந்த தண்ணியை பார்த்துட்டு. உடனே அவர் செய்கை காட்டுறார், யார்? குற்றுயிரும் குளிருமாக கொடுக்கக்கூடிய அந்த மனிதர், அவர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்கிறார். எப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள், அவருடைய துளி கூட நம்மக்கிட்ட வராது சகோதரர்களே. இப்போ உடனே அங்கே கொண்டு போகிறார் தண்ணியை. அங்கே கொண்டு போகும்போது அவருக்கு ஊட்ட போகும்போது அவர் பக்கத்தில் இருக்க இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, அவரும் ஹாங்கிறார். தண்ணிக்கா பார்த்தோன்னே அவருக்கு ஏங்குது, ஏன்னா ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவர் சொல்கிறார் அங்கே கொண்டு போங்க. 3வது ஆள்கிட்ட கொண்டு போகும்போது அவர் வஃபாத் ஆகிறார், ஷஹீத் ஆகிறார். சரி, அவர் ஷஹீத் ஆகிட்டார். 2வது ஆள் கொண்டு வராரு, அவரும் ஷஹீத் ஆகிறார். முதல் ஆள் கொண்டு வராங்க, அவரும் ஷஹீத் ஆகிறார். அந்த சஹாபி அந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட தியாகங்கள் சஹாபாக்கள் செய்தது. உயிர் போகிற நேரத்தில் கூட தன்னுடைய தேவையை பிற்படுத்தி தன்னுடைய சகோதரருடைய தேவையை முற்படுத்துவார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தன்னுடைய தேவையை பிற்படுத்தி, தேவை என்னன்னாங்க, எனக்கே தேவை இருக்குது, எனக்கே இப்போ மதியம் பசி இருக்குது, வயிற்றுல என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் பணம் கேட்குறாருன்னு வச்சுக்கோம், இல்லை 50 ரூபா சதக்கா கேட்குறாரு அர்ஜென்ட், அவர் உண்மையிலே கஷ்டவாளின்னு சொன்னால், தன்னுடைய தேவையை பிற்படுத்தி தன் சகோதரனுடைய தேவையை யார் முற்படுத்துவார்களோ அவர்களுக்கு பள்ளியில் 10 ஆண்டுகள் ஈத்திகாஃப் இருந்த நன்மை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஈத்திகாஃபுடைய நன்மை என்னங்க, ஒரு ஈத்திகாஃபுடைய நன்மை, அவருக்கும் நரகத்துக்கும் இடையில் 3 கந்தக்கூடிய இடைவெளி ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு கந்தக்கூடிய இடைவெளி என்ன, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம். ஒரு நாளுடைய ஈத்திகாஃபுடைய நன்மை. என்ன செஞ்சார், தனக்கு தேவை இருந்தும் அதை விட்டு கொடுத்தார், தன்னுடைய சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சார். அதுக்கு இவ்வளோ பெரிய நன்மை என்று சொன்னால், வரக்கூடிய விருந்தாளிகள் அவர்களாக வரவில்லை, அவர்களை அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக அனுப்பி வைக்கின்றான். கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கணும், சிரமம்தான் இருக்கும். இதுக்கான நன்மை எப்போ கிடைக்கும், என் மனசுக்கு நான் சொல்லணும், இதுக்கான நன்மை எனக்கு எப்போ கிடைக்கும், மறுமையில் இன்ஷா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். நான் இவர்களை கண்ணியப்படுத்தினால் ரப்பு என்னை கண்ணியப்படுத்துவான். ஏன்னா அனுப்பிச்சது அவன் தான். ஒவ்வொருத்தருடைய உணவுடைய பெயரும் அந்த உணவில் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த உணவை உண்பதற்காக அவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவருடைய உணவு உண்பதற்காக என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அனுப்பி வைத்தவன் அல்லாஹ். சகோதரர்களே பெரியார்களே, அப்போ இந்த விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கி என்னங்க, சஹாபாக்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அஹ்லாக், அவருடைய வியாபாரம், அவருடைய தன்மைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நுழைஞ்சாங்க. இன்றைக்கி நம்மளோடையும் நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க, நம்மளோடையும் நிறைய பேர் பழகிறாங்க. ஆனால் எங்களுடைய அஹ்லாக் சரியில்லாததின் காரணமாக மக்கள் உள்ளே வர்றதுக்கு நாங்கள் தடையாகவே இருக்கோம். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. ஹீரா குகையில் போய் தவம் செஞ்சாங்க, உட்கார்ந்துருந்தாங்க, அல்லாஹ்வை பற்றி நினச்சி கொண்டே இருந்தாங்க. திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வந்துட்டாங்க. குகைக்குள்ளார இருட்டாக இருந்த குகை வெளிச்சமாயிருச்சு, புதிய உருவம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு தோற்றம், பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. பிறகு மறைஞ்சிருச்சு. வீட்டுக்கு ஓடி வராங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட, உம்முல் முஃமினீன் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, என்னை போர்த்துங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க என்ன வார்த்தைகள் சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பசி என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறீர்கள், ஏழைகளின் பாரத்தை அதிகமாக நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதலான வார்த்தைகள் சொன்னாங்க. ஆரம்பமே இப்போ இது எப்போத்துடைய குணம், நபியுடைய குணம். இந்த விஷயத்துக்கு அப்புறம் தெரியுது, இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே நபிக்கு அந்த குணம் இருந்துச்சு, இஸ்லாத்துக்கு முன்பிருந்தே இருந்துச்சு. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு ஆளை அனுப்புகிறான்னு சொன்னால் அது மலக்காகவும் இருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, உங்களை இன்பத்திலும் துன்பத்திலையும் சோதிப்பேன்.
இன்பம் மட்டும் வந்து சோதிக்கிறது இல்லை, துன்பமும் கொடுப்பேன். ஒரு நபி இருந்தாங்க, அவங்களுக்கு உடம்பு முழுக்க காயமாயிருச்சு, உடம்பு முழுக்க காயம். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சீழெல்லாம் பிடிச்சி கொதன்னு ஆயிடுச்சு உடம்பு. கண்ணுக்கு முன்னால் பார்த்தா புழுக்கள் மேயுது அந்த காயத்தில். அந்த புழுக்களுடைய நெருட்டு, நிறைய புழு இருந்தாலும் 5-6 புழுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 புழு 20 புழு நெருடிக்கிட்டு இடம் இல்லாமல் 2-3 புழு கீழே விழுது. அப்போ அந்த புழுவை பார்த்து சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னை என்னுடைய உடம்புல இருக்க பொருளை சாப்பிட தானே ஏவி அனுப்பிச்சிருக்கான், இந்த புழு நீயாவா வந்த, அல்லாஹ் தானே அனுப்பிச்சான், நீ ஏன் சண்டை போட்டு கீழே விழுற, இந்த சாப்பிடுன்னு எடுத்து விடுவான். கடைசியாக அந்த புழு நாக்கை தொடும்போது தான் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்கிறதுக்காக இந்த நாவை கூட நீ புழு வச்சுன்னா நான் உன்னை எப்படி துதிக்க முடியும். இப்போ தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், நோயை குணப்படுத்தினான். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர்கள் நாங்கள். தர்மம்னு சொன்னால் இன்றைக்கி வெளில பாருங்கள், யாராக இருந்தாலும் பாயை பார்த்தா பாயின்னு உடனே கை நீட்டுறாங்க. காரணம், இவர்கள் தான் தர்மம் செய்வார்கள் என்கிற எண்ணம். விரட்டக்கூடாது. உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, முடியலன்னா அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருங்க. எல்லாம் என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க முடியல, மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆனால் அவரை விரட்டாதீங்க. பக்கத்து வீடு பாரு, அக்கத்து வீடு பாரு. நான் மட்டும் யாருக்கும் 5 ரூபா 10 ரூபா தர்மம் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு மட்டும் அல்லாஹ் கோடி கோடியாக கொடுக்கணுன்ட்டு எங்களோட உள்ளத்தில் இருக்குது. ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு, 2 ஆளுக்கு கொடுத்தாச்சு, இன்னொரு ஆள் வந்தாருன்னா உடனே மனசு சொல்லுது, நீ நிறைய செஞ்சிட்ட, இன்னும் ஏன் செய்கிற. அல்லாஹ் அனுப்பிய சோதனைகளாக இருக்கலாம். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களை இன்பத்திலையும் துன்பத்திலையும் நான் சோதிப்பேன், எல்லா வகையிலையும் சோதிப்பேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு மனிதத்தை ஈமான் கொள்ள ஒருத்தர் வந்தார். சொன்னாங்க, சகோதரரே, பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய வெள்ளத்தை போல உங்களுக்கு என்ன செய்யும், சோதனை வரும், நீங்கள் அந்த சோதனை வெற்றி அடையணும், அதுதான் உங்களுடைய ஈமானுடைய வெற்றி என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடியவங்க நாங்கள். ஒரு மனிதர் வந்தார், மஸ்ஜிதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுத்தாங்க, தங்கிட்டார். ஆனால் அவர் என்ன செஞ்சார், நபியை முடிக்கணுன்ற எண்ணத்தில் வந்தார், நவுதுபில்லா. அங்கே வாய்ப்பு கிடைக்கல, சரி அசிங்கப்படுத்திட்டாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருங்க, மஸ்ஜித்லேயே டாய்லெட் போயிட்டார். இப்போ மறுநாள் வரும்போது அவர் என்ன செஞ்சார், உடைவாளை வச்சுட்டு போயிட்டார். நபி வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி அசுத்தமாக இருக்குது மஸ்ஜித். என்ன தன்னுடைய முபாரக்கான கையால் சுத்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த உடைவாளை எடுக்கக்கூடிய அந்த நபர் பார்க்குறாரு, இந்த நேரத்தில் போய் எடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நபி அவரை பார்த்துட்டாங்க, ஓடி வந்து அணைச்சாங்க, சகோதரரே, உங்களுடைய வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவை நான் கொடுத்து உங்களை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டேனேன்னு சொல்லும்போது அவருடைய உள்ளம் கரையுது. இப்படிப்பட்ட மனிதரையாக நான் வந்து இந்த வேலை செய்ய வந்தேன் என்பதாக சொல்லி அங்கனே சொன்னாங்க, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கிட்ட கேட்டார், வந்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் எனக்கு சரியான முறையில் விருந்து உபசரிக்கலை, மாறாக என்னை அவமானப்படுத்தினார், என்னை கேவலப்படுத்தினார். இப்போ அவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அதே மாதிரி நடந்திருக்கணுமா, நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை சகோதரே, உங்களுடைய அல்லாஹ் கண்ணியமானவன், இஸ்லாம் கண்ணியமானது, நீங்கள் அவரை கண்ணியப்படுத்துங்க. அவர் உங்களை கேவலப்படுத்தினா அது அவர் அல்லாஹ் நாளைக்கு அவளை பார்த்துப்பான், நீங்கள் அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் வந்தக்கூடிய நாங்களும் என்ன செய்யணுங்க, ஒரு முஸ்லீம்னு பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல சலாம் சொல்கிற பழக்கம் வரணும். இன்றைக்கி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் சலாம் சொல்கிறோம், அப்படிலாம் இல்லை. முஸ்லீமுன்ட்டு தெரிஞ்சாலே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அவர் கஷ்டப்படுறாரு சொன்னால் அவருக்கு உதவி செய்யணும், செஞ்ச உதவியை சொல்லி காட்டாமல் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்களை கண்ணியப்படுத்தணும். இப்படிப்பட்ட பேணுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா கொண்டு வந்தோன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில் என்ன கண்ணியம் செய்யணுமோ அதை செய்வான். அல்லாஹ் தாலா எந்த விஷயத்தை சொன்னமோ கேட்டோமோ அதை விட அதிகமான முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.